பேருடைய பேர் ஏற்கனவே அவங்க பேசிட்டாங்கங்கிறதால நம்ம அவங்க பேரை மட்டும் சொல்கிறோம். அடுத்து சில பேரெல்லாம் வெளியில் விடுங்க. அடுத்து நம்ம கூப்பிடுற ஆள் வந்து சிக்கரி. ஏமா அதாவது பேரெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கணும். ராம்பி, ராம் பிரசாத் பேர். ரொம்ப ஃபுல்லாக கூப்பிட முடியலன்ட்டு ராம்பின்னு கூப்பிட்டு அது வேறு மாதிரி மீனிங் ஆகிடுச்சு. தப்பு. சோன் பப்படி. ஏன்னா நான் கொஞ்சம் சின்ன பேண்ட் போட்டு வருவேன், ஹைட் ஆகிட்டேன் எனக்கு தெரியாமல், அதனால் எல்லாம் சோன் பப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக ராம் பிரசாத் நான் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் அஞ்சு ஸ்கூலில் தான் படித்தேன். நான் அதுக்கப்புறம் லயோலாவில் பிஎஸ்சி படிச்சுட்டு அப்புறம் எம்சிஏ எம்பிஏ ரெண்டும் படித்தேன். இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் சீனியர் டெக்னிக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறையா நம்ம ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூல் எஸ்கர்ஷன் செஞ்சு போனோம். அது ரொம்ப காமெடியாக இருந்தது. அப்போ எங்கள் டீச்சர்லாம் வந்து எல்லோரும் நீங்கள் கரெக்டாக போயிட்டு எல்லாம் கரெக்டாக 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னாங்க. ஆனால் என்ன பண்ணோம், ஒரு 7-8 பேர் தனியாக மேலே ஏறி போயிட்டோம். அதுக்கான டீச்சர் வந்து வசந்தா டீச்சர்னு எனக்கு இது சரோஜா டீச்சர், எல்எம்எல் டீச்சர், எல்லா டீச்சரும் எங்களுக்காக ஒரு 7-8 பேருக்காக கீழே வெயிட் பண்ணி எல்லா கையிலையும் அடிச்சு எனக்கு நைட்டு 12-1 மணிக்கு தான் எல்லோரும் வீட்டுக்கு போகணும். ஒரே வீட்டில் எல்லாம் திட்டு ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கும் எங்களால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அன்றைக்கி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி, அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் எல்லா பசங்களாம் கிரிக்கெட் ஆடுவாங்க. எல்லாம் இப்போ சரவணன் இப்போ இல்லை, அவர் ஒரு வாட்டி பால் அடித்து லைட்டை உடைச்சிட்டாரு. லைட்டை அடித்து அப்புறம் அவங்க இருக்கவங்களாம் வந்து எங்கள் வீட்டில் சண்டை போட்டு அப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த அவரோட வீட்டோட லைட்டு ப்ளஸ் ஜன்னல் கூட உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான். ஸோ ஐ கிவ் டு நெக்ஸ்ட் பர்சன். சாயா, மிஸ்டர் சாயா வச்சிருக்கிறேன். நான் முதல்ல சினிமாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஃபோட்டோகிராஃபராக. இதான் நான் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாரும் முள்ளமணின்னு சொன்னா ஒரு ஆள் சவுண்டு கொடுக்குறாரு, அவர் தான். 6A-லேருந்து 10A வரைக்கும் படித்தேன். பேர் திலீப் குமார். கிட்ட வச்சுக்கணுமா? இல்லை ஸ்டேஜில் பேசுனதில்லை. ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அந்த பக்கம் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த பக்கம் போனோம். அந்த பக்கமாக போகும்போது ஆமாம் தெரியாமல் போனோம். அப்போ அங்கே தான் பிரிண்ட் பண்ணுறாங்கன்றது தெரிய வந்துச்சு. அப்புறம் நிஜமாக தான் தெரியாதுடா அங்கே பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே பிரிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த கார்பன் பேப்பர்லாம் எடுத்து கீழே போட்டிருந்தாங்க. சரி, இதனால நம்ம ஸ்கூல் இது மாதிரி இருக்கேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக நம்மளோட மேக்ஸ் பேப்பரே இருந்துச்சு. அப்புறம் வந்து சரி, உடனே அந்த ஆன்சர்லாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கரெக்டானு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தானே நல்ல மார்க்குன்னு சொல்லி ஒரு 5-6 பேர் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு எக்ஸாம் அன்றைக்கி நடக்கும்போது நடிச்சு எப்படியோ தெரிஞ்சிச்சு. என்னோட நல்ல நண்பன் பாலகணேஷ் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார் அதான்டா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டார், இந்த மாதிரி பேப்பர் வெளியே வந்துடுச்சு அதனால் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க உடனே பிரின்ஸிபல் கிட்ட போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே அந்த ஒரு 1/2 ஹவரில் கொஸ்டின் பேப்பரை மாற்றிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் அதை தவிர வேறு எதுவுமே படிக்கல. அவன் வந்து உட்காந்து பார்க்குறோம், டேய் நம்ம படித்ததே இல்லையாடான்ட்டு. ஏன்னா ஒரு 5-6 பேருக்கு தான் தெரியும். நான் அவன் மூஞ்ச பார்க்குறேன், அவன் என் மூஞ்ச பார்க்குறான், மாற்றி. அப்புறம் இதுக்கெல்லாம் யாரா கல்பின்னு பார்த்தா பாலகணேஷ். டேய் அதெல்லாம் வேணாடா, கரெக்டாக படிச்சுப்பா, தெரிஞ்சிருந்தா நேற்றே சொல்லியிருந்தேனா நான் மாற்றியாவது படிச்சிருப்பேனடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது தெரிய வந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு நான் யாரெல்லாம் வந்தோமோ அந்த எக்ஸாமும் ஒழுங்காக பாஸ் பண்ணல. அப்புறம் முடித்ததுக்கப்புறமா ஹெட்மினிஸ்டர் ரூம் முன்னாடி முட்டி போட்டுன்னு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறமா அவ்வளோதான், பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன். சரவணன் தான். ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு மறக்க முடியாமல் இப்போ வரைக்கும் அது மைண்டில் இருக்கிறது. ரொம்ப நன்றி கோபி, தேங்க்ஸ் லாட். வந்து 6Dலேருந்து 10th வரைக்கும் படித்தேன். எல்லாரும் வந்து மேக்ஸிமம் உரம் போட்டு தான் படிச்சுன்னு இருந்தோம். ஆமாம், எல்லாம் பேஸ்மெண்ட் போட்டு தான் படிச்சுருந்தோம். அப்போ வந்து பருணா மிஸ்ஸு எங்களை வந்து தேவமணி டீச்சர் வந்து கிளாஸ் டீச்சரு. அப்புறம் வந்து மல்லிகா டீச்சர், அவங்க வந்து சயின்ஸுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் அப்புறம் வசந்தா மிஸ்ஸு, சாந்தா மிஸ்ஸு, அப்புறம் ஜேகே மாஸ்டர், அப்படி எனக்கு கவா மாஸ்டர், டிஎஸ் மாஸ்டர், இவங்களெல்லாம் வந்து உண்மையாக வந்து நாங்களாம் நினச்சி பார்க்கணும். இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு லெவலுக்கு வந்திருக்கோன்னா அவங்களோட அறிவுரைகள் இதெல்லாம் கேட்டு நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கோம். இல்லை எனக்கு வந்து அப்போ நான் சின்ன வயசில் வந்து ஒரு வேண்டுதல்னால வந்து ஜடை போட்டுருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது 6th. அப்போ வந்து எனக்கு புகழேந்தி வந்து என் கூட வருவான். இல்லை 7th வரைக்கும் வச்சுருந்தேன். அது வந்து அப்போ வந்து ஒரு ஆனுவல் டேயில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸை விட்டாங்க. இது பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த டே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஜென்ஸ்லாம் போனோம், அப்புறம் தான் லேடிஸ் போனோம் அப்படின்னாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு லேடிஸ் தான். அப்போ வந்து பிச்சப்பன் மாஸ்டர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம ஸ்கூலில். சார் வந்திருக்காரு. இல்லை அப்போ சார் வந்து ஜாயின் பண்ணார் நம்ம ஸ்கூலில். அந்த சமயத்தில் சார் ஜாயின் பண்ணோன்னே அப்போ நான் வந்து ஜடை போடுறதுனால என்ன பண்ணிட்டேன், ஜென்ஸு கூட தானே போகணும். நான் போனோன்னே அந்த பொண்ணு பிடி அப்படின்றாரு. அந்த பொண்ணு பாரு ஜென்ஸு கூட போகிறப்ப அந்த பொண்ணு பிடி. சார் நான் பொண்ணு இல்லை சார் தெரியும் வச்சு அவரே சிரிப்பு வந்துடுச்சு. சரிப்பா போப்பா அப்படியே சார் எனக்கு அந்த மெமரியில் இருக்குது. அப்புறம் நிறைய சார் ஒன்று நம்ம டிஎஸ் மாஸ்டர்ஸ், காவா மாஸ்டர்ஸ், அப்புறம் விசாய் மாஸ்டர், கண்ணன் மாஸ்டர், கிராஃப் மாஸ்டர், இவங்களெல்லாம் வந்து நான் உண்மையாக நினச்சி பார்க்கணும். அப்புறம் சிவபிரகாசன் சார், அவர் எங்களுக்கு பாடமாக நடத்த வரது கிடையாது. ஆனால் +1 +2 தான் அவர் உண்மையாக ரொம்ப சாஃப்டாக எல்லாருக்கிட்ட நல்லா சாஃப்டாக பழகுவார். தப்பு செஞ்சால் கூட அதை கண்டிக்கிறதே ரொம்ப மேன்மையாக கண்டிப்பார். அவர் ஹார்ட்னஸ் இருக்காது அவர்கிட்ட. ஒரு சாஃப்டாக வந்து இது பண்ணுவார். இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படிலாம் பண்ண ஒரு எங்களுக்கு வந்து அவர் ஒரு உதாரணமாக இன்றைக்கும் நாங்கள் ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கு இது பண்ணுறோன்னா அது சாரோட இதுதான். உண்மையாக அவரெல்லாம் வந்து எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவு நான் அவர் எடுக்கலையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தார் சந்தோஷம். நான் எடுக்கலையே அவர் நம்மளுக்குலாம் அவர் சாரா இல்லையா அப்படின்னு தான். அதே மாதிரி காவா மாஸ்டர் இவங்களாம் வந்து பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அதான் என்னுடைய அந்த ஜடை போடுறதுனால அந்த இப்போ கூட என்ன ஃபேஸை பார்த்தவொன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ ஜடை விசு அப்படின்ற, நீ வரா போகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்தோன்னே ஃபேஸ் உடனே நாம வரடா, ஜடன்னு சொன்னால் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம சின்ன வயசில் அது மாதிரி ஒரு வேண்டுதனால அது மாதிரி நம்ம அதை போட்டுருந்தோம். சின்ன வயசில் நான் பண்ணியிருந்தேன் நான் போட்டுருந்தேன். அப்போது அதை அப்போ வந்து நல்ல என்னோடய செட்டில் வந்து எம் ரவி, சந்துரு, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் சந்துரு, இதெல்லாம் நாங்களாம் ஒரு செட்டு. ரவின்னு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், மகேந்திரன் சொல்லிட்டு ரவி. அவங்க அப்பா டிஎஸ்பியாக கூட இருந்தார். அப்போ அமெரிக்காவில் இருக்கான். புகழேந்தி, ஆனந்த், பார்த்திபன், இதெல்லாம் வந்து என்னுடைய செட்டு. அப்புறம் நான் வந்து இப்போது கரண்ட்டாக கைத்தட்டுறது எதுன்னு தெரியுது, சீக்கிரத்தை பேச்சு முடி அப்படின்றது அர்த்தம். இது இடையில வந்து நான் வெஸ்டாம்பலத்தில் வந்து அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் மற்றும் எல்லம்மன் கோயிலில் வந்து ட்ரஸ்டியாக இருந்தேன். அரங்காவலர பகுதி வகிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வெஸ்டாம்பலம் கூட்டுறவு சொசைட்டியில் டைரக்டராக இருந்தேன். இப்போ கரண்ட்டாக வந்து நான் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கேன். நான் டெலிஃபோன் இன்டர்காமில் வந்து மேட்ரிக்ஸ் டீலராக இருக்கேன். மேட்ரிக்ஸ் நான் வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணின்னு இருக்கேன். இதுதான் என்னுடைய டீட்டெயில்ஸ். இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச கோபிக்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரும் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. இங்கே வந்து இருந்த அனைத்து எங்களுக்கு வந்திருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சிறந்தாங்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அனைவருக்கும் சூப்பரா பேசுறீங்க, அருமையா பேசுற. அருமையெல்லாம் இல்லை, என்னுடைய வணக்கத்தை நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருடைய பாதங்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஏன்னா இப்போ எனக்கு பொறாமை இருக்குது, அந்த 84ல் நம்ம இல்லையே உங்கள் கூட அப்படிங்கிற ஒரு இது. எனக்கு தெரிஞ்சது ஸ்ரீதேவி மட்டும்தான் என்னுடைய ஸ்டூடெண்ட். இங்கே வந்து பாலகணேசன் படித்தான், 2 பேர் தான் எனக்கு இப்போ உங்கள் செட்டில் தெரிஞ்சது. உண்மைக்கு உங்களை பார்க்குறப்ப மிக சந்தோஷமாகவும் பெருமையாகவும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்கோம் எல்லாருமே, யாருமே அசையலை, அதான் இதில் உள்ளது. அதனால் அப்படி ஒரு அமைப்பு குறுகிய காலத்தில் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி கோபி ரமேஷும் வந்தாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, 84ங்கிறீங்க, நான் வந்ததே 91 தான் அப்படிங்கிறப்ப, இல்லை சார் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு ஹெச்எம், அதனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி எவ்வளோ மறுத்து பார்த்தா முடியாதுன்னு சொல்லி கம்பல்சரியாக கையில் ஃபோன் நம்பரையும் கொடுத்து 3rd ஃப்ளோருக்கு வரணும், கட்டாயம் எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பாலராஜ் சார் இருந்தாங்க, வரணும். சரி அவர் சாருக்கு கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்காக சொன்னோம். 11 மணிக்கு மேலே வந்துடும் கட்டாயம் அப்படின்னு. அதே மாதிரி சொன்னாங்க, இந்த சார்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் இப்படி நீ செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கைமாறு செய்கிறது அப்படின்னு தெரில. நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று தான், நீங்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் பரம்பரை முழுவதும் நீ வரக்கூடிய எத்தனை ஜென்ரேஷன் எத்தனை கோடி ஆண்டுகள் வந்தாலும் நல்ல முறையில் அந்த பரம்பரையும் நீங்களும் சிறப்பாக அமைய எங்கள் அனைவரின் சார்பில் உங்களுக்காக அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுதும் எங்கள் பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஒன்று தான் எங்களால் செய்ய முடியும். காரணம் என்னென்னா, ப்ரேயர் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். வி கேன் அச்சீவ் எனிதிங் வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரேயர். எனக்கு நம்பிக்கை ரொம்ப உண்டு. அதுதான் அவரோட சுவாசமே ப்ரேயர் அப்படிங்கிறதான் ஓடிட்டு இருக்குது. அதனால ஏதோ வண்டி இவ்வளோ இதுலேயும் ஓடிட்டுருக்குன்னா அது காரணம் ப்ரேயர் தான். அதனால் அது வேண்டிக்கிறோம். ஒரு சின்ன மிஸ்டர் கோபியும் ரமேஷ் இது பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைத்தறி ஆடையை வந்து நான் உங்கள் சார்பாக, வேறு யாருக்கு எல்லாருக்கும் பொறுத்துறதுக்கு என்னால் முடியாது, அப்படியே கொடுங்க. சிவாஜி அப்பாஸ் அவருக்கு போடுறோம். இந்த ஆடைக்கு மதிப்பில்லை. எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அஞ்சுகத்தினுடைய இது இருக்குது, அன்பு. அடுத்து மிஸ்டர் ரமேஷ். ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே பேச முடியல. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும், எங்கள் பள்ளியில் எங்கள் மூத்த ஆசிரியர்கள், தற்போது என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள் மற்றும் வந்திருக்கின்ற எங்கள் டீச்சர்ஸோட சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கும், மல்லிகா குடும்பத்தாருக்கும், அது சொல்லி அதான் அவங்க சீனியர் சார், நோ ரிட்டையர்மெண்ட், சீனியர். நேற்று இன்னொரு அலுமினிக்கு போயிருந்தாங்க, நான் முதல்ல இருந்ததில்லை. அப்போது பாரதி பாஸ்கர் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மை ஸ்டூடெண்ட். இப்போ சொன்னாங்க, இவர் பெருமையும் கிடைத்திருக்கிறது, ஸோ மீண்டும் உங்களை வணங்குகிறோம், நல்லா இருங்க, அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. அவ்வளோதான்.
முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. முக்கியமாக டீச்சர்ஸில் அதாவது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தையே வரல வச்சுக்கோங்களேன். ஸ்டில் காவ மாஸ்டர், அப்ளோஸ் டேவிட் சார் இவங்கெல்லாம் வந்து இன்வைட் பண்ணி அவங்களால வர முடியாத சூழ்நிலை. கிரிராஜகுமாரி டீச்சரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வர முடியாதவங்களும் மேக்ஸிமம் நாங்கள் குரூப்பாக போய் பார்க்கலான்னு இருக்கோம் வீட்டுக்கு. தயவுசெய்து நீங்கள் யார் யார் விருப்பப்படுறீங்களோ எல்லாரும் கூட வாங்க, போய் பார்ப்போம். ஓகே, அது பெரிய ஆஃப்டர் லஞ்ச் நம்ம பேசுவோம். அதுதான் இப்போ வந்து இப்போ முன்னாடி இது முடிஞ்ச உடனே அதுதான் 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 எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அஞ்சுகத்து செல்வங்களே, உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே நாங்கள் எல்லோருமே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கோபி ஒரு 3 நாளைக்கு முந்தி ஃபோனில் பேசின போல் பேசுகிற சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துண்ணே சார், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டூடெண்ட்டு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நான் 83 படித்தேன். அதிலிருந்து ஒரு 6 வருஷம் நண்பர்களை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து கூப்பிட்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அது கேட்குற சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு மாணவர்களையும் நண்பர்களையும் ஒரு சேர பார்க்க போகிறோமே என்ற ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் அடைஞ்சேன். ஒரு சில அப்போவே கோபிக்கிட்ட பேசினேன். நான் சொல்கிற சமயத்தில் நான் 11 மணி வரைக்கும் வேலை இருக்குதுப்பா, அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இடையில் நேற்றைய நிலையில் வந்து வைதேகி ஃபோன் பண்ணாங்க. ஏற்கனவே வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களும் வந்து தெரியா சார், பேசுறது யாருன்னு தெரியுதா